கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்கள் ராஜா அவருக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் நமக்கு எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நமக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். என் அன்பு ஜனங்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நல்ல உன்னிப்பாக கேளுங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அப்படின்னா நமக்கு முன்னால் தடைகளை நீக்கி போடுகிறவர் நடந்து போகிறார் அப்படின்னா நமக்கு எந்த தடையுமே இருக்காது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா, இந்த பனி பிரதேசங்களில் ரயில் போகிறப்போ அந்த ரயில் தண்டவாளத்தில் பனி கட்டிகள் நிறைய விழுகும். அப்போ இந்த ட்ரெயின் என்ஜினுக்கு முன்னால் ஒரு என்ஜின் போகும். அந்த என்ஜினில் ஏரோடைன் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. கத்தி மாதிரி இருக்கும், முன்னால் அம்பு மாதிரி நல்லா இப்படி விரிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் எவ்வளவு முழு பலனையும் கொடுத்து அந்த தண்டவாளத்தில் ஓட்ட முடியுமோ அப்படி ஓட்டுவாங்க. ஓட்டுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்டவாளத்து மேலே படிஞ்சிருக்கிற எல்லா பனிகளும் பனிக்கட்டிகளும் அந்த கத்தி போல் இருக்கக்கூடிய அந்த ஏரோடைனில் உடைச்சி ரெண்டு பக்கம் செதறோட பண்ணிடும். அப்போ இப்படி செதறினதுக்கப்புறம் அந்த என்ஜின் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு அந்த பைலட் என்ஜின் போயிட்டுருக்கும். அதுக்கு பின்னால் வரக்கூடிய பேசஞ்சர்கள் பயணிக்கக்கூடிய அந்த ட்ரெயின் எந்த விதமான இடையூறும் இல்லாமல், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுலபமாக அந்த இடத்த கடந்து போகும். நான் அந்த உதாரணத்தை எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முன்பாக தடைகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுன்னா அதுக்கு ஒரு தடை ஏற்கனவே அங்கே இருக்கும். ஊழியமாக இருந்தாலும் அதற்கு ஒரு தடை இருக்கும். வியாபாரமாக இருந்தால் அதுக்கு ஒரு தடை இருக்கும். திருமண காரியங்களாக இருந்தால் அதுக்கு ஒரு தடை இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட காரியமாக இருந்தால் அதுக்கு ஒரு தடை இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட காரியமாக இருந்தால் அதுக்கு ஒரு தடை இருக்கும். அப்போ இப்படி தடைகளினாலே தடைபட்டு நம்முடைய வாழ்க்கையினோட முழு பகுதியும் போயிடும். எது எடுத்தாலும் தடை, சோர்ந்து போயிடுவோம். எது எடுத்தாலும் தடை, நம்பிக்கை இழந்துருவோம். அப்போ இப்போ தடையில்லாமல் நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகளை நீக்குகிற ஒரு காரியம் நடக்கணும். அது நடந்தால் தான் நாம் தடையில்லாமல் போக முடியும். நம்முடைய காரியம் தடையில்லாமல் நிறைவேறும். நம்முடைய செயல் தடையில்லாமல் நிறைவேறும். அன்பானவர்களே, இப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்குன்னு சொல்லி இங்கே வேதத்தில் இருக்குது. அவர்கள்லாம் யாருன்னா நாம தான். எப்படி நாம் அவர்கள் ஆகிறோம் அப்படின்னா, கடவுளை ஏற்றுக்கொண்டதினாலே, பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொண்டதினாலே நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தின்படி, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளின்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதினாலே நாம் எல்லோருமே அவர்கள். யார் அந்தவர்கள்? பிதாவினோட பிள்ளைகள். அப்போ தடையை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சரி, அவருக்கு முன்பாக உடைத்து போடப்படும். மிகப்பெரிய அரணான கோட்டையாக நின்று கொண்டிருந்த எரிகோ மதில் விழுந்து போனது. அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்துச்சு. அது விழுந்து போனது. இவங்க கடப்பாறை எடுத்து இடிக்கலை, வெடிகுண்டு வச்சு தகர்க்கலை, எதுவும் பண்ணலை.
சத்தமிட்டாங்க. ஆண்டவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டாங்க. அந்த சத்தம் அங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த சத்தம் மிகப்பெரிய தடையை உடைத்து போட்டது. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் உடைக்கப்படணும், நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி போகணும் அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடணும். பிதாவாகிய தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடணும். ஆண்டவரே, என் வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து பிதாவை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிடணும். என் மகன் கூப்பிடுகிறான், அவன் எதை கேட்கிறானோ நான் அதை அவனுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கடமை உணர்வோடு கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்தார். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, நான் வேலை விஷயமாக போனேன், அங்கே ஒரு தடை. நேர்முக தேர்வுக்கு போனேன், அங்கே தடையாயிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்க, அதாவது தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு அதில் வெற்றி பெற முடியல, தோற்று போயிடறோன்னு வச்சுங்களேன். அப்போ சொல்லுவாங்க, பாவி போன பக்கம் ஏரியும் பாழாகுமா. ஒரு பாவி போய் ஒரு ஏரியில் தண்ணி மோந்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த ஏரியை வற்றி போயிடுமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா நீ போகிற எதுவும் உருப்படாதரா, நீ தண்ணி போய் மோந்தினா கூட அந்த ஏரி வற்றி போயிடும். அவ்வளோ மோசமானவனி, அவ்வளோ பாவம் உள்ளவனி, அவ்வளோ சபிக்கப்பட்டவனி அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் நம்மை வெறுப்பேற்றுகிறபடி நம்மை சிறுமைப்படுத்தி பேசுகிறவர்கள் தான் அநேகம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவரோட சமூகத்தில் நாம் சொல்கிறப்போ, அவரோட சமூகத்தில் நம்ம சத்தமிட்டு கேட்குறப்போ நமக்கு முன்பாக நடந்து போகிறோம். எப்படி பாருங்கள், பின்னால் இல்லை, நமக்கு முன்பாக. நாம் ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணி, ஒரு காரியத்துக்காக போகணும்னு முடிவு பண்ணி ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லிட்டு போனால் நமக்கு முன்பாக அவர் பயணிக்கிறார். அப்போ என்ன தடைகள் வருதோ எல்லா தடைகளையும் உடைத்தெறிஞ்சிறார். அப்போ இந்த தடைகளெல்லாம் உடைக்கப்பட்டதற்கு பிறகு நாம் என்ன பண்ணுறோமா, எந்த விதமான இடையூறும் இல்லாமல், எந்த விதமான தடைகளும் இல்லாமல், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நாம் கடந்து போக முடியும். அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதற்கேற்படுகிற தடைகள் இயேசு கிறிஸ்துவினால் உடைத்தெறியப்படும். அவர் முன்னால் நடந்து போய் எல்லா தடைகளையும் நீக்கிடுவார். அடுத்து சொல்கிறா பாருங்க, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்க செய்வார். நாம் பின்னால் வழியாவோ பக்க வழியாவோ அப்படியெல்லாம் கிடையாது. சரியான நேரத்துக்கு போகிறவன் வாசல் வழியாக போவான். நேரம் தாமதமாக போகிறவன், தவறான வழியில் போகிறவன், அங்கே இங்கே எப்படியாவது பக்க வழியில் போகிறவன் எப்படியாவது உள்ள நுழையணும்னு நினைப்பான், குறுக்கு வழியில் போவான். ஆனால் நாம் அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தடைகளை உடைத்து நம்மை வாசல் வழியாக, நேர் வழியாக, நேர்மையாக கடந்து போக செய்கிறார், உட்பிரவேசிக்க செய்வார். அது மட்டும் இல்லை, ராஜா அவர்களுக்கு முன்னால் போவார். நம்முடைய ராஜா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னால் போவார். நமக்கு முன்னால் போவார். போகிறது மட்டும் இல்லை, கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நமக்கு முன்னால் நடந்து போயிட்டே இருப்பார். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டோட சமூகத்தை நோக்கி நாம் சத்தமிட்டு கர்த்தருடைய மகிமையை சத்தமிட்டு சொல்லி, எங்கள் தடைகளை உடைத்து போடும் ஆண்டவரே, எங்கள் தடைகளை உடைத்து போடும், நாங்களும் வெற்றி பெறுகிறோம், நாங்களும் ஜெயம் பெறுகிறோம், நாங்களும் வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறோம், நாங்களும் உமக்கு பின்னணியில் நடந்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்குறப்போ நிச்சயமாகவே நாம் ஜெயம் பெற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நீர் எங்களுக்கு முன்பாக நடந்து போய் தடைகளை உடைத்து எல்லா தடைகளையும் நீக்கி எங்களுடைய பாதைகளை நீர் செவ்வையாக்குகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு முன்னணியில் நடந்து போகிறதற்காக நன்றி. நாங்கள் எடுத்து செயல்படுத்துகிற எல்லா காரியத்திலும் தடைகள் உடைக்கப்பட்டு நாங்கள் ஜெயம் பெற நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே.
உம்முடைய இரக்கமும் உம்முடைய மனதுருக்கமும் உம்முடைய மாட்சியும் எங்களுக்கு முன்பாக கடந்து போகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியத்திலும் சரி, எங்களுடைய வேலையிலும் சரி, எங்களுடைய வியாபாரத்திலும் சரி, எதுவாக இருந்தாலும் தடைகள் நீக்கப்பட்டு நாங்கள் வெற்றிகரமாக அதை செய்து முடிக்கின்ற கிருபை பாராட்டும். தொடர்ந்தும் அது கிருபையும் உடைய அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.